ஹவுஸ் கீப்பிங் ஐட்டத்துல எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். கிளீனிங் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா 100 ரூபாய் இருக்கு என்கிட்ட நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா நம்ம கிட்ட வந்து வாங்கலாம் மேடம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபெனாயில் இருக்கு அப்படின்னா அந்த ஃபெனாயில் வந்து 1 லிட்டர் வாங்கினாங்கன்னா 20 லிட்டரா டைலூட் பண்ணிக்கலாம். இருக்க பெண்கள் வந்து சும்மா இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், எனக்கு ஒரு சும்மா செலவுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாங்கி வீட்லயே வச்சு சேல் பண்ணலாம். சும்மா அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் கொடுத்தாங்கனாலே போதுமானதாக நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த பாருங்க மிஷினில் இது ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பஞ்சு தான் அழகா கப் வந்துடும். பண்ணாங்க பல்கா எடுத்து தயார் பண்ணாங்கன்னா 1 ரூபா காஸ்ட் வந்துடும். 1 ரூபா லாபம் வரும். ஒரு கப்போடைய காஸ்டே 1 ரூபா தான் வரும். மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 ரூபா ப்ராஃபிட் வரும். ஒரு 1000 பீஸ்னா 4000 அசால்ட்டா சம்பாதிக்கலாம். மேடம் இது வந்து சோப் பவுடர் 3 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 கிலோ 100 ரூபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கோங்க. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா சபீனா கெமிக்கல் அண்ட் ஏஜென்சி இவங்க வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் எத்தனை வருஷமா நம்ம கம்பெனி இயங்கிட்டு இருக்கு மேடம்? இந்த நம்ம கடை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. இதுல நம்மளுக்கு அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குங்க நம்ம மேடம்? சபீனா கெமிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 120 வகையான கெமிக்கல்ஸுக்கு மேல இருக்கு மேடம் நம்ம கிட்ட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் கீப்பிங் ஐட்டத்துல எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். கிளீனிங் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர்ல இருந்து சோப் ஆயில், ஆசிட், ஊதுபத்தி, கற்பூரம், சந்தனம், குங்குமம், கப் சாம்பிராணி, இந்த ஐட்டம் பூராமே நம்ம கிட்ட இருக்கு மேடம். ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம் எல்லாமே நம்ம கிட்ட நம்ம ஒரு சோப் பண்ணனாலும் ஒரு சோப் பேஸ், அந்த வாஷிங் பவுடர் தயாரிக்கிறது எல்லாமே இருக்கு. எல்லாமே இது இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, அதாவது அதோட அதிகமா இருக்கு. எல்லா ஐட்டமும் இங்க நீங்க வாங்கிக்கலாம். சோ நீங்களே மேனுஃபேக்சர் பண்றீங்க? ஆமா மேடம். நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா ஒரு 10% தான் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்றதா இருக்கும். இப்போ கம்பெனி ஐட்டம்லாம் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மங்கள்தீப் சாம்பிராணி வேணும்னு கேட்பாங்க, சைக்கிள் பிராண்ட் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நம்ம வந்து நம்ம கடைக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லி போகக்கூடாதுங்கிறதுனால அந்த ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கூட சேர்த்து. ஓகேங்க சார். இப்போ நம்ம கிட்ட யாராவது சார் வாங்கலாம்? மேடம் ஹோல்சேல் வாங்கிக்கலாமா, இல்ல வீட்ல உட்கார்ந்துட்டு ஏதாவது செய்யற ஆசைப்படுறவங்க வாங்கலாமா, இல்ல ஒரு பிசினஸ் பண்றவங்க யாராவது நம்ம கிட்ட வாங்கலாம்? மேடம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு எதுவுமே கெட்டு போகாத பொருள் மேடம். கண்டிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சும்மா பேசிக்கா இப்போ ஒரு 500 ரூபாய் இருக்கு என்கிட்ட நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா நம்ம கிட்ட வந்து வாங்கலாம் மேடம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபெனாயில் இருக்கு அப்படின்னா அந்த ஃபெனாயில் வந்து 1 லிட்டர் வாங்கினாங்கன்னா 20 லிட்டரா டைலூட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் 20 லிட்டரா டைலூட் பண்ணி சேல் பண்ணலாம். நல்ல லாபம் கிடைக்கும். 1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 160க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பர்ஃபியூமோட. 20 லிட்டரா டைலூட் பண்ணும்போது 600 ரூபாய். 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு மார்க்கெட்ல விற்கிறாங்க. 600 ரூபாய்க்கு தாராளமா விற்கலாம். இந்த மாதிரி பேசிக்கா தாராளமா பண்ணலாம். இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க மகளிர் சுயதொழிலோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்பு இவங்கெல்லாம் வந்து தாராளமா இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி தயார் பண்ணி அவங்க 500 ரூபாய் முதலீட்டுல இருந்தே 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் முதலீட்டுல இருந்தே ஒரு தொழில் தொடங்கினா கூட தொடங்கலாம். தாராளமா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சும்மா இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், எனக்கு ஒரு சும்மா செலவுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாங்கி வீட்லயே வச்சு சேல் பண்ணலாம். சும்மா அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல கொடுத்தாங்கனாலே போதுமானதா இருக்கும். ஒரு வாட்ஸ்அப், ஒரு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னா இந்த பிசினஸ் நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். சார் இப்போ வந்து சேலத்துல இருக்கிறவங்க வந்து நேர்ல வந்து வாங்கிக்கலாம். மேடம் சேலத்திலேயே வேணும்னாலும் நம்ம மினிமம் ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா சேலத்துல டோர் டெலிவரி நம்ம பண்ணிடலாம் மேடம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம், அதர் ஸ்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஆன்லைன்ல நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பில் அனுப்புவோம். பில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் பே பண்ணாங்கன்னா பார்சலாவோ கொரியராவோ நம்ம பண்ணிடுவோம். கொரியரா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து பார்சல்ல கூட வாங்கிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு ஐட்டமும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் மேடம். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா 11 கெமிக்கல் கடை இருக்கு மேடம். நம்ம 11 கடையை தாண்டி தான் நம்ம கடைக்கு வருவாங்க கஸ்டமர். சரிங்களா? அந்த 11 கடையும் தாண்டி நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா ரேட்டு பிளஸ் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம கடையை தேடி வராங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் தான் முக்கியம். கண்டிப்பாங்க. சரிங்களா? அந்த கஸ்டமருக்கு என்ன நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வளர முடியும். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்க வளருவாங்க. இதுதான் மேடம் பேசிக் பிசினஸ்ல, வேற ஒன்றும் இல்லை. நம்மளை தேடி வந்து வாங்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா நம்ம கொடுத்தோம்னா தான் நம்மளை தேடி வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இதுதான் மார்க்கெட்ல இருக்கிற நிலவரம்.
சரிங்க சார். இப்போ ஒரு ஹோல்சேலா கொஞ்சம் ஒரு 5000 10,000க்கு வாங்கினா பிரைஸ் கம்மி பண்ணுவீங்களா இல்ல எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான்? மேடம் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்தி பேசிக்கா நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 1/4 கிலோ நம்ம 60 ரூபாய்க்கு சேல் பண்றோம். ஓகே. இதே வந்து 10 கிலோ 20 கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல சொல்ல போறது ரீட்டைல் பிரைஸ் தான் சொல்ல போறோம் இல்லையா? ரீட்டைல் பிரைஸ் உங்களுக்கு ஒரு சில ஐட்டம் தான் சொல்ல முடியும், ஒரு சில ஐட்டம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா எல்லாம் பக்கத்துல கடைகள்லாம் நிறைய கண்டிப்பா இருக்கு. காம்படிஷன் நிறைய வந்து இருக்கு. ஒரு சில ஐட்டம் சொல்றோம், ஒரு சில ஐட்டம் வந்து சொல்ல முடியாத ஐட்டம்லாம் அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ வாட்ஸ்அப்ல எல்லா டீடைலுமே அனுப்பிச்சிடுவோம் மேடம். வெள்ளிக்கிழமை நம்ம கடை லீவு மேடம். சரிங்க. சரிங்களா? சண்டே ஃபுல் டே இருக்கு, வெள்ளிக்கிழமை நம்ம கடை லீவு. மற்ற நாள் எல்லா நாளுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு மேல ரிப்ளை பண்ணுவோம். 10 மணிக்குள்ளார உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஒரு பிசினஸா எடுத்து பண்றீங்கனாலும் சரி, வீட்டுல வச்சு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுல்லா தயாரிச்சு நானே தயாரிச்சு சொந்தமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். மேடம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 120 வகையான கெமிக்கல்ஸ், 120க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு மேடம் அவைலபிளா. இப்போ அதுல பேசிக்கா நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோல இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா? இதே வந்து 5 லிட்டர் கேனா எடுத்தாங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கும் இதே ரேட்டு தான், ரீட்டைலா வாங்குறவங்களுக்கும் இதே ரேட்டு தான். சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் மேடம். இந்த வாஷிங் மிஷின் லிக்விட்ல இது ஒரு ஃபிளேவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளேவர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? 2 ஃபிளேவர். அது வந்து ரென் மாதிரி இருக்கும், இது டைடு மாதிரி ஸ்மெல் போட்டிருக்கும். அதுலயே வந்து சர்ஃப் எக்ஸல் மாதிரி ஸ்மெல் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் மேடம். ஓகேங்களா? 3 கலர் இருக்கு இதுல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனா போதுமா மேடம்? இதுலயே வந்து மெஷர்மெண்ட் நம்ம அளவு கொடுத்துறோம் மேடம். லேபிள்லயே நம்ம எல்லாமே கொடுத்துறோம். இப்போ 7 கிலோ 9 கிலோ வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க, 75 ml போடணும். இதே 6 to 8 கிலோனா 55 ml போட்டா போதும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 கிலோ மிஷின்னா 35 ml போட்டா போதும். இதுலயே நம்ம ஸ்டிக்கர்லயே நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம் மேடம். ஓகேங்களா? அப்புறம் டாய்லெட் கிளீனர் இருக்கு. டாய்லெட் கிளீனர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்க் பர்ச்சேஸா எடுக்கிறவங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். இது 1 லிட்டர் மேடம். இது வந்து டாய்லெட் கிளீனர் ஹார்பிக் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? அந்த ஹார்பிக் கம்பெனி இதோட நல்லா இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? போகும். இதுல ஸ்டைன் ரிமூவர்னே தனியா நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, உப்பு கரை எடுக்கிறதுக்காகவே இது பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு மேடம். இது வந்து நம்ம ரேட் கம்மியா தான் மேடம் கொடுத்துட்டு இருக்கோம். இது மார்க்கெட்ல 200 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 80 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. இன்ஸ்டால யூடியூப்ல வாங்குறவங்க எல்லாமே நம்ம கிட்டால ரா மெட்டீரியல் வாங்கி தயார் பண்றவங்க தான். சரிங்களா? இப்போ நாங்க ரா மெட்டீரியல் தான் நம்மளுக்கு மெயின் சேல்ஸ். ஓகேங்களா? மெயின் சேல்ஸ் ரா மெட்டீரியல். செகண்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் நம்ம கிட்ட. இப்போ ரா மெட்டீரியல் மட்டுமே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போய் தயார் பண்ண முடியாது, என்னால வேணாம், எனக்கு மெட்டீரியலா கொடுங்கம்பாங்க, ரேட் கம்மியா வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்காக தான் நாங்க மெட்டீரியல் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளது மெயின் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மட்டும் தான். இப்போ அதுக்கு அடிஷ்னலா நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிளீனிங் பர்பஸ்க்கு என்னென்ன தேவை வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால அந்த டாய்லெட் பிரஷ், மாப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷ், இது வந்து தயார் பண்றதுக்கான மெட்டீரியல். டிஷ்வாஷ் தயார் பண்றதுக்கான மெட்டீரியலும் கொடுக்குறோம். 1 லிட்டர்ல எவ்வளவு தயாரிக்கலாம்னா மேடம்? இது வந்து இந்த மாதிரி காம்பவுண்டா வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காம்பவுண்ட் வந்து 320 ரூபா வரும். ஒரு 2.5 லிட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து 5 லிட்டர் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து விம் ஜெல் 5 லிட்டர் ரெடி ஆயிடும். தண்ணி மத்தி ஊத்தி மிக்ஸ் பண்ணா போதும், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியலும் தரோம். அதாவது மெட்டீரியலா வேணாலும் வாங்கிக்கலாம், அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ட் பண்ற மாதிரி அப்படியே கொடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பூரம் மேடம். கற்பூரம் வந்து இது வந்து கட்டி, இது மாதிரி கற்பூர வில்ல அடிக்கிறதுக்கான மிஷினரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன வில்ல அடிக்கிறதுக்கு மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணி சேல் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஆடி மாசத்துல கொஞ்சம் ஆஃபர் போடலாம்னு சொல்லி போட்டிருக்கோம் மேடம். இந்த ஆஃபர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விளக்குமாறு வாங்கினாங்கன்னா ஓசோன் ஃபெனாயில் ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்கோம். சரிங்களா? 160 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரேட்டே 160 ரூபா. 2 சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபெனாயில் வந்து 80 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. 1 லிட்டர் ஃபெனாயில் 80 ரூபா. நீங்க 2 சேர்த்து 160 ரூபாய்க்கு. சூப்பர் ஆடியோ ஆஃபர் மேடம். இன்னைக்கு வந்து மக்கள் ஆஃபர் தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால அந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்? ஆமா மேடம், கோச்சிக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் தயார் பண்றதுக்கான கிட் மேடம். இது 20 லிட்டர் தயார் பண்ணலாம்.
இத வச்சு அப்படியே 20 லிட்டர் தயார் பண்ணலாம். 20 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். 500 ரூபாய். 20 லிட்டர் தயார் பண்றதுக்கு 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு ஓட்டிரலாம். ஆமா எப்படி சரிங்களா? சார் இது ஃபுல்லா இன்கிரிடியன்ட்ஸ் பண்ணி பண்ணனும்? ஆமா மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அந்த மாதிரி நம்பர் போட்டுருக்கோம். இதுக்கு தேவையான தண்ணி அளவும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம். இது எவ்வளவு தண்ணி எடுக்கணும், என்ன ஃபர்ஸ்ட் போடணுங்கிறது முதல் கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணா மட்டும் போதுமானதா இருக்கும். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நைட் மிக்ஸ் பண்றாங்க, காலையில யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு நாள் விட்டு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனா இது யூஸ் பண்ணது லிக்விட் இருக்கா? ஒன்னு காட்ட முடியுமா? இருக்கு மேடம். இதே மாதிரி தயார் பண்ணது தான் இது. இதுல தயார் பண்றது தான் இது. ஓ சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இதுல என்ன நம்ம ரா மெட்டீரியலா கொடுக்குறோம், இது மெட்டீரியலா இருக்கு. அவ்வளவுதான். இதே கலர்ல வந்துரும்னா. கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் என்ன உங்களுக்கு வேணுமோ பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஓகேண்ணா. ஓகேங்களா? இது ஒரு லிட்டர் வந்து நீங்க தயார் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 20 லிட்டருக்கு 500 ரூபா அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 25 ரூபா தான் காஸ்ட் ஆகுது. லிட்டருக்கு 25 ரூபா தான் ஆகுது. ஆமா, ஒரு லிட்டருக்கு 25 ரூபா. நல்ல சம ப்ராஃபிட். நல்லா இருக்கும். ஒரே நாள்ல பண்ணிடலாம். ஏன்னா ஆமா, ஒரே நாள்ல மேடம். பெர்ஃப்யூம் வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அத நீங்க கொடுத்துருவீங்க. உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணும்? இப்போ உங்களுக்கு ரின் வேணும், டைடு வேணும், ஏரியல் வேணும், இல்ல ரோஸ், ஜாஸ்மின், லெமன், உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ நம்ம கொடுத்துடலாம். அந்த ஸ்மெல் கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. இதெல்லாம் இது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு இது. கிட்டு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு மேடம். இதே மாதிரியே எல்லாமே தயார் பண்ணலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பீதாம்பரி லிக்விட். ஓ பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்காக லிக்விட் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். இது நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இது 200 ml வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 50 ரூபா தானா? 50 ரூபா. ஆனா பயங்கர அந்த பித்தளை போடுற அந்த பவுடரே அந்த ரேட். ஆமா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சும்மா தொட்டு தண்ணியில பாத்திரத்தை நினைச்சிட்டு ஸ்க்ரப்பர்ல கொஞ்சம் ஊத்திட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். பளிச்சுன்னு போயிடும். அவ்வளவுதான். அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாமே வந்துரும். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா டேப் இருக்கு இல்லீங்களா? சில்வர் டேப்லாம் இருக்குல்ல, சில்வர் டேப்ல இருக்கிற உப்பு கரை போறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா போட்டுட்டு அந்த டேப்ல அப்ளை பண்ணி லைட்டா தேய்ச்சிங்கன்னா மட்டும் போதும். தேவையில்ல, அப்படியே சும்மா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், வந்துரும். புது டேப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தானா இது? இல்ல ஸ்டீலுக்கு பிளஸ் வந்து பிளாஸ்டிக் டேப்புக்கு. டேப் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் டேப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சில பாத்திரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா இருக்கும், ரொம்ப நாளா போகாம இருக்கும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கிளாஸ்ல ஏதாவது கிளாஸ் போட்டிருப்பாங்க, அவங்க கிளீன் பண்ணிருப்பாங்க, அது புள்ளி புள்ளியா இருக்கும், அதுக்கெல்லாம் இது யூஸ் மெயினா பண்ணலாம். பக்கெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போடலாம் மேடம். பயங்கரமா அதுலதான் ரொம்ப உப்பு கரையா பக்கெட் எல்லாம் இருக்கிறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைன் ரிமூவர் போட்டீங்கனாலே போதும் மேடம். நல்லா போயிடும். இதுக்கே போட்டா போதும். இது ஹோல் போட்டு சும்மா பக்கெட்ல அடிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே போதும், பளிச்சுன்னு போயிடும். இதேதான் மேடம். இது டைல்ஸ் எங்கெங்க உப்பு கரை இருக்கோ அந்த டைல்ஸ்ல இருக்க கரையில பூராமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்பிள் கிரானைட் மட்டும் போடக்கூடாது. ஓகேங்களா? கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க. பீங்கான் டைல்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே ஓகே. இது மாதிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் ஓசோன் ஃபெனாயில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது சோப்பு மேடம். இது நம்ம பிராண்ட் சோப்பு. சரிங்களா? கியூன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து பாக்ஸா எடுக்கிறவங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். 60 சோப்பு. ஆமா. இது 15 ரூபாய் 500 ரூபாய். சரிங்களா? இப்போ இந்த வருஷத்துக்கு தேவையான இது வாங்குறதாலும் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. நல்ல ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி பேக் கிட்னு ஒன்னு இருக்கு மேடம். அது வெறும் 1000 ரூபீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பொருள் நம்ம ஒரு காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். சோப்பு தூள், கம்ஃபோர்ட், ஃபெனாயில், ஹார்பிக், ஊதுபத்தி. நம்ம வாங்கணும்னா ஒரு 10,000 ரூபாய் வந்துரும் இந்த பொருளுக்கு மட்டும் தான் வருஷத்துக்கு கம்பல்சரி ஆகும். நம்ம கிட்ட நீங்க சொல்றது பார்த்தா ஒரு 3000 கண்டு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். அப்படிதான் மேடம். அதுதான் நம்ம கடையை தேடி வராங்க, வேற ஒண்ணும் இல்ல மேடம். சூப்பர்னா சூப்பர் மேடம். இப்போ நீங்க மார்க்கெட்ல பிராண்டட் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அது பிராண்ட், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே கிளீனிங் ஒண்ணுதான். ஆமா, பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து பிராண்டு ஆடு இதுக்காக காசு இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த ரேட்டுக்கு வருது, பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க, ஒரு டிமார்ட் போறீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டா 1+1 ஆஃபர்னுப்பாங்க. இது வந்து மார்க்கெட்ல ஆனா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க, இவங்க 1+1 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பக்கமா இருக்கும். ஓ, அதனால ஆஃபர் போடுவாங்க. சரிங்களா? இப்போ கம்பெனிக்காரங்களே இப்போ இந்த ஓசோன் ஃபெனாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இன்னைக்கு டேட்ல மேனுஃபேக்சரிங்கா இருந்துச்சுன்னா இது பில்லிங் ரேட் என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. இதுவே கிளியரன்ஸ் சேல் இப்போ ஒரு பக்கமா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் முடிய போகுது, 1 இயர் போட்டிருக்காங்கன்னா அந்த டேட் 1 மாசம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி ரேட்டு கொடுத்துருவாங்க. இது எங்களுக்கு பர்ச்சேஸ் ரேட்டு 70 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு 35 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம்,
50% நம்மளுக்கு வந்து அதுல ஒரு 15 ரூபா கிடைச்சா போதும். ஒரு பீஸ் 80 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு 2 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இப்போ நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் அது மாதிரி தான் வித்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்னா அது மாதிரி கலரா கப் சாம்பிராணி இருக்கு. இது ஆமா, இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட். ஆமா, இதெல்லாம் நம்ம ஓனா ஒரு தயாரிக்கிறது. சில பேர் இத வீட்ல வச்சு இருக்கு தயாரிக்கிறாங்க மேடம். மேடம் கேண்டில் மிஷினும் இருக்கு. மிஷின் இருக்கு, இதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு, இதுக்கான கலர் இருக்கு. எப்படி பண்ணணும்ங்கறதே சொல்லி இப்ப கொடுத்துருக்கீங்க. வீடியோல நான் வேணும்னா உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் மேடம். ஒரு சரி, நான் ஒரு வீடியோ சாம்பிளுக்கு வேணா ஒன்னு செஞ்சு காட்டிடுறேன். காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கப் சாம்பிராணி செய்யறதுக்கான மிஷின் மேடம். இது ஓகேனா, இது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஐடியால ஜூசர் மிஷின்ல தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓ ஜூசர் மிஷின் juicer மாதிரியே தான் machine இருக்குது. தான் அதாவது சாத்துக்குடி அந்த மாதிரி சரிங்களா? ஜூஸ் பண்ற மாதிரி. இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த டை எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மேடம். இது வந்து மார்க்கெட்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா இது இரும்பு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பியூர் எஸ்எஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? குவாலிட்டியாவே ஆமா, இது பியூர் எஸ்எஸ். இது எல்லாமே எசன்ஸ். இது வந்து அலுமினியம் மேடம். ஓகேங்களா? இது வந்து நல்ல லைஃப் வரும். இது எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல சர்வீஸோ எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் வாங்குனா போதும். ஒரு ட்ரிப், அதாவது நீங்க கப்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ராடு மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணணும். ஓ இந்த இதுல ராட உள்ள க்ளீன் போயிட்டு பண்ணனும். அடைச்சிக்கும். வராது. இல்ல ஷேப்லாம் கரெக்டா வரும், ரிட்டர்ன் வராது மேல. அதுக்காக இது வந்து இதை க்ளீன் பண்ண சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மேடம் இது. சரிங்களா? இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி மிக்ஸ். இதுல நம்ம எதுவுமே போட தேவையில்ல. தண்ணி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, இதுல ரெடி மிக்ஸ்ல எல்லாமே நம்ம கொடுத்துறோம். ஓகே. எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வந்துடும். தசாங்கம், குங்குளியம், வாசனைக்கு தேவையான பொருள் எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம் மேடம். இது வந்து தண்ணி மட்டும் நம்ம இப்ப இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, மிஷின்ல இது ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பஞ்சு தான். ஐ அழகா ரெடி எடுத்தீங்கன்னா அழகா கப் வந்துடும். சூப்பரா இருக்குங்க. இது காய வைக்கணுமானா? காய வைக்கணும் மேடம். எத்தனை நாள்? ஒரு நாள் காய? மேடம் இது ஒரு 2 நாள் காயணும். 2 நாள் ஃபுல்லா காஞ்சினா காஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இது கூட வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்கு, மசாலா, சாம்பிராணி, இப்போ உங்களுக்கு தேவையானதா வேணும். இப்போ கண்டிஸ்டிக்காக போட போறீங்க அப்படின்னா நாய்க்கடுகு, வெண்கடுகு, இந்த எல்லாமே மாதிரி நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கி நீங்க ஆட் பண்ணி போட்டுக்கலாம். தெரியலன்னு புதுசா வராங்க, எனக்கு கப் சாம்பிராணி செய்ய தெரியாதுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். இது பேக் பண்றதுக்கான எம்டி பாக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, கவர் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மிஷின் எவ்வளவு வருதுங்கண்ணா? மேடம் இது வந்து மிஷின் வந்து மார்க்கெட்ல நிறைய ரேட்டுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது 6500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா? யாரோ என்னமோ கொடுத்துட்டு போறாங்க, எங்களுது இவ்வளவு ரேட்டு. ஓகேங்களா? ஓகே. இது என்ன காரணத்துக்காக நான் இப்ப சொல்றேன்னா, இந்த மிஷின்ல நிறைய குவாலிட்டி இருக்கு. அதான் நீங்க இரும்புல இருக்கு சொன்னீங்க, ஸ்டைனஸ் ஸ்டீல்ல ஃபுல்லா ஆமா, கொடுத்துருக்கீங்க. இது அதுல என்னன்னு ரேட் கேட்டீங்கன்னா, இதே ஜூசர் மிஷின் 4000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய்க்கும் இருக்கு மார்க்கெட்ல. ஜூசர் மிஷினே தான் சொல்றேன், குவாலிட்டி பொறுத்து தான். இதுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான். இதே தங்கம் வாங்குறோம் நம்ம எப்படி மேடம், 22 கேரட் ஒரு ரேட்டு, 24 கேரட் ஒரு கேரட், ரெண்டுமே தங்கம் தான். அதே மாதிரி தான். அந்த குவாலிட்டிக்கு தான் மேடம் காசு, வேற ஒண்ணும் இல்ல. இது எவ்வளவு வேணா நம்ம ஒரு நாளைக்கு தயாரிச்சுக்கலாம் மேடம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா ஒரு 10 கிலோ வரைக்கும் தயார் பண்ணலாம் மேடம். ஒரு நாளைக்கு 10 கிலோ வரைக்கும் 10 கிலோ தயார் பண்ணலாம் சாதாரணமா. ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங், ஒரே ஒரு பஞ்ச் தான் மேடம். அவ்வளவுதான். லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் தூக்குனீங்கன்னா அழகா கப் வந்துடும் மேடம். ஓகேங்களா? எவ்வளவு லாபம் பார்க்கலாம் இதெல்லாம் மேடம். வாங்கி. இது ஒரு கப்பு தயார் பண்ணாங்க, பல்கா எடுத்து தயார் பண்ணாங்கன்னா 1 ரூபா காஸ்ட் வந்துடும். 1 ரூபா லாபம் வரும். ஒரு கப்போடைய காஸ்டே 1 ரூபா தான் வரும். மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 ரூபா ப்ராஃபிட் வரும். ஒரு 1000 பீஸ்னா 4000 அசால்ட்டா சம்பாதிக்கலாம். இதை விட ஒரு 1 ரூபா ஒரு கப்பு தயார் பண்ணீங்கன்னா 1 ரூபா வரும் மேடம். அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா. அதிகபட்சம் நல்ல குவாலிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமா 2 ரூபா ஒரு கப்போடைய காஸ்ட். இதுல பர்ஃபியூம் பிளஸ் வந்து கலரு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா 2 ரூபா காஸ்ட் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கலாம். சரிங்களா? நீங்க பேக்கிங் போடுறத பொறுத்து, நீங்க அட்ராக்ஷன் பண்றத பொறுத்து இதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணலாம். நிறைய இம்போர்ட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இம்போர்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பர்ஃபியூம் மட்டும் போட்டு பண்றாங்க. இதுலயே வெறும் தசாங்கத்துல கப்பு ரெடி பண்ணலாம். யாருமே தசாங்கத்துல கப்பே ரெடி பண்ணனதே கிடையாது. தசாங்க பவுடரை வச்சு கப்பு ரெடி பண்ணாங்க அப்படின்னா வெறும் கப்பு பத்த வச்சாலே போதுமே இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும் ஸ்மெல். தசாங்க கோன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் கப்பு ரெடி பண்ணனது இல்ல. அந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி பண்றது தான். ஸ்டாண்டர்ட் சைஸ்ங்களா இது? இது ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுல ஜம்போ கப்பும் பண்ணி தந்துட்டு இருக்கோம், பெரிய சைஸ் கப்பாவும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்ப ஆயுத பூஜை டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய சைஸ் கப்பு பண்ணி தந்துட்டு இருக்கோம். இதுல கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயார் பண்றதுக்கான மெஷின்ஸ் இருக்கு. ஆமா, அது எல்லாமே இருக்கு. அதுவும் சொல்லுங்க. இது மேனுவல் கப் சாம்பிராணிக்கான சும்மா டை. இது வந்து 750 கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். இது 400 ரூபாம்பாங்க, 300 ரூபாம்பாங்க. வீடியோல நிறைய கமெண்ட் எல்லாம் போடுறாங்க, ஏன் ரேட் இவ்வளவுதான் மேடம். சரிங்களா?
நான் 750 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம இருக்கேன். எவ்வளவு தயாரிக்கிறோமோ அதுதான் நம்ம காஸ்ட். சும்மா நம்ம நிறைய குவாலிட்டி கொடுக்குறாங்க. வேணும்ல. ஆமா. இதோட ரேட் இவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இல்ல மாவு ஃபில் பண்றீங்க. ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டு ஒரே ஒரு பஞ்ச் தான் இதை வச்சுட்டு அதுல என்ன ஃபினிஷிங் வந்துச்சோ அதே ஃபினிஷிங் வரும் மேடம். அதே ஃபினிஷிங் தான். டை வச்சு பண்ணிக்கலாம். கை வச்சு பண்ணிக்கலாம். என்னால இந்த மிஷின் வாங்க முடியாது, பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி சும்மா சிம்பிளா செஞ்சா போதும், எனக்கு வீட்டுக்கு செஞ்சா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டை வந்து வாங்கிக்கலாம் மேடம். இது இதை விட்டீங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கான டை மேடம். இது சிரஞ்சி டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். உள்ள இதாயிக்கும். ஆமா, இது மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு இத வச்சு ஒரு இழுத்தனா வந்துரும். ஓ சூப்பர்னா. சரிங்களா? இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேடம். ஒரு வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சோம்னா அந்த வேலையை எப்படி வேணாலும் செய்யலாம் மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணணும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆழமா தெரிஞ்சிட்டு புடிச்சிட்டு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணோம்னா சூப்பரா உங்களுக்கு வந்து பண்ண முடியும். ஆமா, தெரிஞ்சிட்டு புடிச்சிட்டு எல்லாமே பண்ணோம் அப்படின்னா உண்மையாவே நல்ல ஒரு earnings பண்ண முடியும். நம்ம அதான் ஒரு இருந்தா கண்டிப்பா உயர்வு இருக்கும். இந்த மாதிரி டப்பா பேக்கிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கலர்ஸ். ஆமா, இந்த மாதிரி டப்பா பேக்கிங். அது வேணா இல்ல கலர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் தண்ணி மட்டும் கலந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கப் சாம்பிராணி வந்துடும். மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் சாம்பிராணியும், மரத்துல இருந்து எடுக்கிறது தான். இது எல்லாமே ஹெர்பல் தான். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்மோக் தான் ஒத்துக்காது. சரிங்களா? அது நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தானே தவிர மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஹெர்பல் தான். ஓகேண்ணா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தி ஐட்டம்லாம் நம்ம கிட்ட ஹோல்சேலா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பத்தி வந்து இது சாண்டல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவரு. நாங்க வந்து லூஸ்ல 1/4 கிலோ 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். பல்கா எடுக்கிறவங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பத்தி, இதுல பிங்க்கு, இதுல நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு இதுல லூஸ் பேக்கிங்ல. இதுல லேவண்டரு, இதுல பிங்க்கு, சரிங்களா? அதுல சம்பா, சாண்டல், ரோஸு, ஜாஸ்மின் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பவுச் ஐட்டத்துல நிறைய இருக்கு. பவுச் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கம்பெனி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6-7 கம்பெனி ஐட்டமும் நல்லா குவாலிட்டியாவே இருக்கும், ஸ்டிக்கும் நல்லா இருக்கும், லாபமும் நல்ல லாபத்துல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் வெரைட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறு சோப்பு, முல்தானி மட்டி சோப் பேஸு, கோட் மில்க் சோப் பேஸு, ரெட் ஒயின், பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சோப் பேஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சிருக்கோம். சோப் பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் அதோட லிக்விட் நம்ம ஆட் பண்ணா போதும். பர்ஃப்யூம் ஆட் பண்ணா போதும், அவ்வளவுதான். என்ன ஸ்மெல் வேணுமோ நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட வேண்டியதெல்லாம் எதுவும் இல்ல. ஸ்டார்டிங் ரேட் என்ன வருது மேடம்? இது வந்து ஸ்டார்டிங் 200 ரூபாயில இருந்து நம்ம 200 ரூபாயில இருந்து இருக்கு. இது பல்கா எடுத்தாங்கன்னா ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெனாயில் காம்பவுண்டு, இதுலயே 1 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1/4 லிட்டரு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது டெட்டாலு, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ற டெட்டாலு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பரு, வைப்பரு, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம், சந்தனம், விபூதி. ஆமா ஆமா, குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து கிச்சன் வைப்ஸ் மேடம். அதுலயே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது நிறைய ஹோல்சேலா எடுக்கிறாங்கன்னா ஒரு 60 ரூபா ரேட்டு கிடைக்கும். சிங்கிள் பீஸ் நாங்க 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சோப்புலாம் வந்து நம்ம வந்து 10 சோப்பு இருக்கும் மேடம். இது சோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 சோப். இது வந்து பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், துணியும் துவைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இது அது மாதிரி இல்ல மேடம், அது வேற இது வேற. அது ஆயில் சோப்பு, இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சோப்பு. நுர வரும், நல்லா இருக்கும். 10 சோப் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலா நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே ஆஃபர் ரேட் தான் மேடம். இது எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு, சரிங்களா? இது வந்து பாத்திரங்களை வரதுக்கு விம் மாதிரி இது இருக்கு. 6 சோப் மேடம். 6 சோப்பு 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். 6 சோப் 50 ரூபா. ஒரு சோப்போட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம். 200 கிராம், சரிங்களா? இதுலயே கம்பெனி சோப்லாம் 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது டிடர்ஜென்ட் சோப்பு, ப்ளூ, ஒயிட், நம்ம பிராண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சபீனானே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பவுச் ஐட்டம் நாங்க காட்டினோம் இல்லையா, அதுல சாம்பிளுக்காக வெரைட்டி இதில் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, சரிங்களா? இப்போ இதுல வந்து கொசு ஊதுபத்தி, ஆலிவேரா, கத்தாழை ஜெல்லு, இந்த கொசு லிக்விடு, காக்ரோச் ஸ்ப்ரே,
இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் டேப் ஷவர் டேப் மாதிரி வரும் இல்லையா, ஷவர் மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்காக டேப் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் 150 கொடுத்துட்ருக்கோம். நிறைய எடுத்தாங்கன்னா கம்மியாக வரும். சிங்கிள் பீஸ் எடுத்தாங்கன்னா 150 அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். ஆமாம் ஆமாம். ரூம் ஸ்ப்ரேலாம் அதே மாதிரி பவுச் பேக்கிங் இந்த மாதிரி பாட்டில் பேக்கிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பர்ஃப்யூம் மாதிரி லிக்விடாக வரும் மேடம். இது எவ்வளோண்ணா? 150. இது 150 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய எடுத்தாங்கன்னா ரேட் குறையும் மேடம். குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மேடம். இது மேடம் இந்த மாதிரி ஜார் ஐட்டம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து கோன் சாம்பிராணி, இது வந்து ஸ்டிக் சாம்பிராணி. சரிங்களா? இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் 50 ரூபா. ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு ரேட் கம்மியாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜாரோடய வரும். இதுலேயே லாங் ஸ்டிக் பத்தியும் இருக்குது நம்ம கிட்ட. அதுவும் காட்டுறேன். நிறைய டைப் இருக்கும் போல. ஆமாம், நிறைய டைப் இருக்கு மேடம். இதில் பாருங்க, இந்த மாதிரி 5 in 1 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5 ஃப்ளேவர். இது பத்தி மேடம், இது ஊது பத்தி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸும் இருக்குது, குட்டி பாக்ஸு. இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கு ரேட் கம்மியாக வரும் மேடம். நம்ம எவ்வளோ ஸ்டிக் இருக்குண்ணா மேடம்? இதில் வந்து ஒரு 80 ஸ்டிக் வரும். 80 ஸ்டிக் வந்து பக்கம் வரும். 120 வரும். ஆமாம், 5 ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவரில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னரு. இது மாதிரி. ஆமாம், இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்குறோம். உங்கள் நேமில் வேணும்னு கேட்டிங்கனாலும் உங்கள் நேம் போட்டே பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. இது என்ன ரேட்டுண்ணா இது மேடம்? இதெல்லாம் பல்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் 16 ரூபா 17 ரூபா வரும் மேடம். அவ்வளோதான் வரும். ஆமாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது டியூபு இந்த மாதிரி. ஆமாம், எல்லா ஃப்ளேவர் கலந்த மாதிரி. இது இந்த மாதிரி கட் பேக்கிங்கை நம்ம கொடுத்துருவோம். ஒரு பேக்கிங் ஒரு டசன். இது பேக்கிங் வந்து 250 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். 250 ரூபா. ஆமாம் ஆமாம். இது வந்து 50 கிராம் ஒரு பீஸோட வெயிட் 50 கிராம். ஆனால் இதெல்லாம் மேடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் சோப் மேடம். இதெல்லாம் வந்து நம்ம ஹோனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 120 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். சிங்கிள் சோப் 20 ரூபா. ஓகேங்களா? இது சாண்டல் சோப் மேடம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பாத்திங் சோப்பு தான் இது. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ஹெர்பல் சோப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இது வந்து ரோஸு. அதுலேயே சாண்டல் சின்னது. சரிங்களா? இது லெமனு. எல்லாமே இந்த ரேட் தான். ஆமா, இது எல்லாமே 15 ரூபாய் மேடம். இது எல்லாமே 15 ரூபாய். ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இல்ல உங்க நேம் போட்டு பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். உங்க நேம் போட்டு பண்ணனாலும் தாராளமா பண்ணலாம். போட்டு பண்ணிக்கலாம் மேடம். இது வந்து சோப் பவுடர் 3 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 கிலோ 100 ரூபாய். 3 கிலோ 100 ரூபாய். சரிங்களா? ரெடி டு யூஸ் அண்ணா. ரெடி டு யூஸ் மேடம். நீங்க கொண்டு போயிட்டு அப்படியே தேவைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 3 கிலோ 100 ரூபாய் மேடம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். 2 கிலோ ஒரு டஸ்ட்பின் ஒன்று ஃப்ரீ 100 ரூபாய். 100 ரூபாய். டஸ்ட்பின் மட்டும் தனியா வாங்குனீங்கன்னா 45 ரூபாய். இது கூட சேர்ந்து வாங்குனீங்கன்னா 100 ரூபாய் தான். 2 கிலோ சோப் பவுடர் ஒரு டஸ்ட்பின் ஒன்று 100 ரூபாய் செட்டு. மல்டி பர்பஸ்னா வீடு கிளீன் பண்றது, மேட் துவைக்கிறது, வண்டி கிளீன் பண்றது, லாரி பஸ் எல்லாமே. மிஷினுக்கும் ஊத்தலாம். ஆனா இது ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. கிளாத்துக்கு மேட் துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப ஸ்டைனா இருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதே வந்து பட்டறையில ஒர்க் பண்றாங்க, அவங்க ஆயில் ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மல்டி பர்பஸ் கிளீனர் தான் இது. சோப் ஆயில், சோடா போம் சொல்லுவாங்க, பொலினு. ஓகேங்களா? டைல்ஸ் கிளீன் பண்றது, கப் சாம்பிராணி ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட. ஊதுபத்தி இருக்கு. கேண்டில் தயார் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. A to Z இருக்கு மேடம். கேண்டில் தயார் பண்றதுக்கு இருக்கு. இருக்கு மேடம். பாருங்க பின்னால, உங்களுக்கு பின்னால இருக்கு பாருங்க கேண்டில் மோல்டு. ஓகே ஓகே ஓகே. 1 ரூபா சைஸ்ல இருந்து 5 கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட மோல்டு இருக்கு மேடம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து 1 ரூபா சைஸ். இதெல்லாம் பர்ஃப்யூம் மேடம். அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்லாம் பர்ஃப்யூம். இதுல பர்ஃப்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. 300 வெரைட்டி. ஆமா, இது மேல பூராமே பர்ஃப்யூம் தான். இது மேல ஃபுல்லா பர்ஃப்யூம் தான் நம்ம வச்சிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க. இதுல பூராமே பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃப்யூம் ஐட்டம் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோப்பு, ஃபெனாயில், பாத்திங் சோப்புக்கு யூஸ் பண்றது, டிடர்ஜென்ட் சோப்புக்கு யூஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு மேடம். அவைலபிளா மேடம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் அவைலபிளா நம்ம கிட்ட இருக்கு. அதுல வந்து சும்மா ஒரு பார்ட் தான் நம்ம உங்ககிட்ட இப்ப காட்டுறோம். இது எல்லாமே ஃபெனாயில் மேடம். ஆமா, ஃபெனாயில் காம்பவுண்டு தயார் பண்றதுக்கான மெட்டீரியல் இது பூராமே. ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெனாயில் தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியல், சோப் ஆயில் தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் கேன்ஸ் மேடம். இதெல்லாம் அதே மாதிரி நம்ம பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம்.
சபீனா. கப் சாம்பிராணி. ஓகேங்கண்ணா. அதில் 2 குவாலிட்டி வச்சுருக்கோம். இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி. இது 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இது 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்மளோட பிராண்ட் பாக்ஸ் போட்டு பண்ணனும்னா பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கியூப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்னு கேக்குறவங்களுக்கு அவங்க நேம்லயே பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, அவங்க பிராண்ட் போட்டே பண்ணிக்கலாம். வாங்கி ஒட்டினா கூட போதும் உங்களுக்கு. இல்ல மேடம், இது என்னன்னா பிராண்ட் பண்றதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் நேர்ல வந்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கால் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் பிரஷ், மாஃப் எல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எம்டி பாக்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேர்ல எல்லாம் எதுவுமே போட்டுருக்க மாட்டோம், நம்மளுடைய பிராண்ட் இருக்கும், நம்ம பேர் போட்டு கொடுத்துருவோம், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோனா வருது இந்த இதெல்லாம் பேக்கிங்? நார்மல் பேக்கிங்ல எவ்வளவு வரும்? அதாவது மேடம், இது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். 1000 பீஸ் வேணும்னாங்கன்னா ஒரு ரேட்டு கிடைக்கும், 10 பீஸ் வேணும்னாங்கன்னா ஒரு ரேட்டு கிடைக்கும். பல்கா வாங்க ரேட் ஆமா கம்மியா கிடைக்கும். இது எல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க நேம்ல வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் விளக்கட்டை, கோயில் எல்லாம் பண்றது, இதுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. இதையும் நம்மளே பண்ணி கொண்டு போய் தயார் பண்றதுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். நெய் விளக்கு தயார் பண்றது எப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். சூப்பர்மா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு எல்லாமே, டிடர்ஜென்ட் சோப்பு தயார் பண்ணனது, கம்பெனி ஐட்டம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி மிக்ஸ் மேடம். அந்த கப் சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ரெடி மிக்ஸ். இது எல்லாமே 1 kg பேக்கிங்கா நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது அப்படி அப்படியே சேல் பண்றோம். ஓகேங்களா? இது சும்மா எம்டியாவே நல்ல ஸ்மெல்லாவே இருக்கும். அந்த இதெல்லாம் இந்த மூட்டையெல்லாம், இது மூட்டையெல்லாம் சோப் பவுடர் மேடம். சோப் பவுடர் 25 கிலோ 875 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 25 கிலோ 875 ரூபா. 25 கிலோ 35 ரூபா கிலோ. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணலாம். 25 கிலோ 875 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். தாராளமா யூஸ் பண்ணலாம் மேடம். கம்பெனி ஐட்டத்தை போய் வாங்கி அவங்க எனக்கு அதுதான், அதாவது ஒரு மைண்ட் செட் போயிடுறாங்க, எனக்கு கம்பெனி ஐட்டம் வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இல்ல, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே இப்ப நம்ம போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகேண்ணா. எல்லா வகையான மாப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங் 80 ரூபால இருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்கு. சரிங்களா? பண்ணிக்கலாம் மேடம். பார்சல் எல்லாமே அனுப்பி. பார்சல் மேடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்குது, A1 பார்சல் சர்வீஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது. எல்லா பார்சல் உங்களுக்கு தேவையோ அதுல நீங்க அனுப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச பார்சல் சர்வீஸ் இருக்கு, அதுல போடுங்கன்னு சொன்னாங்கன்னாலும் நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே. ஆமாங்க. இது எல்லாமே லூஸ் பேக்கிங் சோப் மேடம். ஓகே. ஓகேங்களா? அதுல கிரீன் கலரு, எல்லோ கலரு, உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நான் போட்டு கூட தரேன். உங்க நேம்ல வேணும்னாலும் சோப் தயார் பண்ணி தந்துடலாம். பேக்கேஜோட வேணும்னாலும் பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க. சரிங்களா? 50 பெட்டி எடுக்கணும். ஓகே. ஆனா இப்ப நிறைய நம்ம பார்த்தோம், எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் இல்ல வீட்ல இருந்து வாங்குறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான வாங்கி வச்சிட்டாங்கன்னா நல்ல ஒரு மணியை சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க பிராண்ட்ல வந்து நம்ம பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. தாராளமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். நல்லா வந்து அமௌண்ட்டும் வந்து வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காத ரேட்டுக்கு நம்ம பண்ண முடியும், குவாலிட்டியா. ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன் மேடம், சென்னையில இல்லாத கெமிக்கல் கிடையாது மேடம். கண்டிப்பா சென்னையில இருந்து இங்க வந்து வாங்கி போறாங்க மேடம். அப்ப எந்த அளவு உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கஸ்டமர் உடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம கடையை தேடி வருவாங்க. கஸ்டமரை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கான வியாபாரமும் நல்லா இருக்கும். அவங்கள யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இன்னைக்கும் சென்னையிலிருந்து வாங்குறாங்க, இன்னைக்கும் ஆந்திராவிலிருந்து வாங்குறாங்க. நான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர். ரெகுலர் கஸ்டமர் நிறைய 2 ஊர்லயுமே கெமிக்கல் ஷாப் நிறைய இருக்கு. ஆனா நிறைய அதிகமா என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் தான் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நம்ம சொல்லித்தர விதம், அவ்வளவுதான் மேடம். ஓகே சார், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா எல்லாரும் பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க மேடம். கண்டிப்பா பண்ணி தரலாம் மேடம். இந்த யூடியூப் சேனல் மூலமா மக்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து என்னால சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ் நான் பண்ணித்தரேன் பெஸ்ட்டா. என்னை தேடி வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் பண்ணி தந்துடுறேன். இதே போல தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி உங்களை யூடியூப் சேனல் மூலமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம்.